தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இந்திய அரசியலில் குறிப்பாக தேசிய அரசியலில் இரண்டு முக்கியமான அரசியல் நகர்வுகள், இதுக்கு முன்பு நடக்காத ஒரு நகர்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இன்றைய தினம் நம்ம பார்க்குறோம். அந்த முக்கியமான நகர்வு அப்படிங்கிறது ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு, இன்னொன்று பார்லிமெண்ட்டில் நடந்திருக்கு. அதோட பின்னணியை நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். முதலாவதாக இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டில் தற்போதைக்கு 2026-2027 இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த பட்ஜெட் மீதான அந்த விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறதுனால குடியரசுத் தலைவரோட உரையோட துவங்குவது அப்படிங்கிறது மரபு. அதே மாதிரி மாநிலத்தில் ஆளுநரோட உரையோட துவங்குவது அப்படிங்கிறது ஒரு மரபு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் தன்னோட உரையை நிகழ்த்தினார். அந்த உரையின் மீதான வாத பிரதிவாதங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிரதமர் நன்றி தெரிவிப்பார், எதிர்க்கட்சி தலைவர் அதன் மீதான விவாதத்தை எழுப்புவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வரலாற்றிலே முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் எல்ஓபி லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எதிர்க்கட்சியோட விவாதமே இல்லாம அந்த உரை நிகழ்த்தப்பட்டிருக்கு, அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு, இது இந்திய அரசியல் வரலாற்றில் இதுக்கு முன்பு நடக்காத ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ராகுல் காந்தி எதனால் அந்த இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு பார்த்தா, குடியரசுத் தலைவர் தன்னோட உரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய நாட்டினுடைய தேச பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி குறிப்பிட்டு பேசினார். ஸோ தேச பாதுகாப்பு அப்படின்னு வரும்பொழுது அங்கே தான் ராகுல் காந்தி பேசுவதற்கான வாய்ப்பு எழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம கவனிச்சிருப்போம், ஒரு புக் ஒன்று காமிச்சிட்டு பேசிட்டே இருப்பார். இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா த 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவத்தினுடைய முன்னாள் தளபதி அவர் எழுதின நரவணை எழுதிய ஒரு புக் ஒன்று. அந்த புக்கில் கடந்த 4-5 ஆண்டுகளாக சீனா எந்த அளவுக்கு இந்தியாவுடைய எல்லையை ஆக்கிரமிக்கிறாங்க, குறிப்பாக அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கைலாஷ் மலைத்தொடர் நினைக்கிறேன், அதாவது ஆன்மீக சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே சீனா ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறத தன்னோட அந்த புத்தகத்தில் நிறைவனே பதிவு செய்கிறாரு. அந்த புக்கை கோட் பண்ணி பேசுனதுனால மிகப்பெரிய டென்ஷன் ஆகிட்டாங்க. மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சபையை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்தளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு டைமென்ஷன். குடியரசுத் தலைவர் நாட்டினுடைய பாதுகாப்புன்னு சொன்னதுனால ராகுல் காந்தி அந்த இடத்துக்கு நகராரு. நாட்டு எங்கே பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கோடு இட்டு கட்டுறாரு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இது ஒரு பக்கம். இது கூட இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, நான் ஒரு 4 மாதங்களாக அமெரிக்காவும் நமக்குமான வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். சீனா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறோம் அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் கோவப்பட்டு பல அதிரடி நடவடிக்கைகள் செஞ்சார். 10% அப்படிங்கிற அந்த வரியை 25 மாற்றினாரு, அப்புறம் 50 மாற்றினார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். திடீர்னு ட்ரம்ப் என்ன பண்ணார், தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டார். இந்தியாவுக்கான வரியை நான் குறைக்கிறேன், 18% ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் அதிரடியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, 18% வரி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதோடைய வரி 18%. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது 0% வரியில் இந்தியாவுக்கும் நமக்குமான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. அந்த நகரை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அந்த 0% எது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே எரிபொருள் சார்ந்த வர்த்தகம் நமக்கு இருக்குது, அது ஒரு பக்கம். இப்போ என்னன்னா, டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், யூஎஸ்லேருந்து நம்ம நிறைய டெக்னாலஜி இறக்குமதி செய்கிறோம், அந்த விஷயங்களாக இருக்கட்டும். இப்போ என்னன்னா, ட்ரம்ப் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, கூடுதலாக அமெரிக்காவில் விளையக்கூடிய விவசாய பொருட்களை இந்தியாவில் 0% வரியில் இறக்குமதி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான விஷயமா இருக்குது. இந்தியாவுடைய விவசாய பொருளாதாரமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட போகுது. இந்த இடத்த தான் ராகுல் காந்தி குறிப்பிட்டு, எப்படி ட்ரம்ப்கிட்ட நீங்கள் இந்த அளவுக்கு சரண்டர் ஆனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப எழுப்புறாரு. நீங்கள் சரண்டர் ஆகாமல் போயிருந்தா உங்களோட பிம்பமே, நீங்கள் ஒரு 1000 கோடி ரூபா செலவு பண்ணி, பல கோடி ரூபா செலவு பண்ணி உங்களோட பிம்பத்தை நீங்கள் கட்டி அமைச்சு வச்சிருக்கீங்க. அந்த பிம்பத்தை தகர்க்கப்பட்டிருக்கும். அந்த தகர்க்கக்கூடிய நடவடிக்கையை நீங்கள் தடுத்து நிறுத்துற விதமாக தான் இன்னைக்கு நீங்கள் டக்குன்னு அந்த உங்க 2 பேருக்குமான அந்த ஒப்பந்தம் நள்ளிரவுல கையெழுத்தாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. இரவு நேரத்தில் எதுக்கு இந்த அக்ரிமெண்ட் போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா, இனிமேல் வர்த்தகத்தை நம்ம அமெரிக்கா சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் யூரோப்பியன் யூனியனோட நம்ம ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கோம். அதை நோக்கி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு திடீர் இந்த ப்ராசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுப்புறாரு. ஏன்னா, இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த இந்த திடீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் இருக்கு, அதில் பல ஆச்சரியக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பொது வழியில் கிளியரா விவாதிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். பட் அந்த விவாதம் பார்லிமெண்ட்ல நடக்கல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் கோடிட்டு காட்டுறாரு அப்படிங்கிறது இன்னொரு கூடுதலான விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு அரசியல் நிகழ்வு என்னன்னா, இந்தியாவுடைய முதலாக இந்த இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக தான் சார்ந்த ஒரு வழக்குக்கு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரே அந்த கோர்ட்டில் ஏறி தன்னோட வாதத்தை தானே வச்ச ஒரு அரிய நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி, இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் பாதிக்கப்பட்ட வெஸ்ட் பெங்காலுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் பாஜக எதிராகவும் ரொம்ப தீவிரமாக களமாடக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் தலைவர். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2-3 நாட்களாக டெல்லியில் தான் முகாமிட்டிருக்காங்க. எதுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் எலெக்ஷன் கமிஷன் நீக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னாங்களே, அந்த நீக்கப்பட்டவங்க யாரும் இறந்து தான் நீக்கப்பட்டவங்க, யாரும் இறந்தவங்களே கிடையாது. அவங்கள உயிரோடு இருக்கவங்க யார் யார்
யார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட நபர்களை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் சந்திச்சு பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல பேசும்போது அங்கே ஞானேஷ்குமார் தன்னை அவமதிச்சிட்டாங்க, ஒரு மரியாதை குறைவை நடத்திட்டாங்க, அதே மாதிரி தான் கூட வந்த நபர்களை வந்து அங்கே தாக்கியிருக்காங்க, காவலர்கள் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பேசினாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் அது இருந்துச்சு, போய் சந்திச்ச அந்த நிகழ்வு அப்படிங்கிறது. ஏன்னா உங்களோட எஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் இறந்துட்டாங்க நீங்கள் சொல்லி நீக்கப்பட்டவர்கள் யாருமே இறக்கவே இல்லை, அவங்களும் உயிரோடு இருக்காங்க, அவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி விஷயம். இதுக்கு முன்பு இதே மாதிரி ராகுல் காந்தி கூட ஒரு நிகழ்வு செஞ்சிருப்பாரு, பார்த்துருப்போம். இறந்தவர்களோட ஒரு டீ சாப்பிட்டு இருந்தார். எப்படி இறந்தவர்கள்னா எலெக்ஷன் கமிஷனால் இறந்தவர்களாக அறிவிக்கப்பட்ட நபர்களோடு சேர்ந்து ராகுல் காந்தி டீ சாப்பிட்ட விஷயம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரியான நிகழ்வு இருந்துச்சு. அதே மாதிரியான விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஞானேஷ்குமார் சந்திச்ச நிகழ்வுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக மாறிச்சு. உடனே ஞானேஷ்குமார் அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணார்னா, என்னை மிரட்டுறாங்க அப்படின்றாலும் ரொம்ப பதறிட்டு கதறிட்டு அப்படின்ற மாதிரி வந்து தான் வந்து ரொம்ப என்னை ரொம்ப அட்டாக் பண்ணுற வர மாதிரி வராங்க, ஆட்கள்லாம் கூப்பிட்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயத்தெல்லாம் ஞானேஷ்குமார் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது நம்ம அது ஒரு சப்ஜெக்ட், கவனிக்கத்தக்க ஒரு சப்ஜெக்ட். அது ஒரு பக்கம் வச்சுக்கோமே. இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வருது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இந்த மாதிரியான எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் தற்போதைக்கு ஒரு சீரியஸான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்த மைக்ரோ அப்சர்வர் அப்படின்ற மாதிரியான, அதாவது ஏற்கனவே நடந்திருக்க அந்த எஸ்ஐஆர் ப்ராசஸை இன்னும் கூடுதலாக உன்னிப்பாக மானிட்டர் பண்ணுறதுக்கு சில ஸ்பெஷல் அதிகாரிகளை எலெக்ஷன் கமிஷன் நியமிச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்றத கேள்வி எழுப்பி தான் வந்து ஒரு முக்கியமான வழக்கை வந்து மம்தா பானர்ஜி தாக்கல் பண்ணாங்க. இதுக்கு நானே அப்பியர் ஆகிறேன், நானும் லீகல் ஸ்டூடெண்ட் தான், எனக்கும் ஒரு கோர்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எனக்கு தெரியும், நானே ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆஜராகிறாங்க. நம்ம நினச்சி பார்க்கலாம், அவங்க ஒரு மாநிலத்துடைய முதல்வர், அவங்க நினச்சிருந்தா வந்து கபில் சிபில், முகுல் ரோத்கி, அபிஷேக் மனு சிங்வி, அந்த மாதிரி சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களாம் இறக்கி இந்த கேஸை அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். திமுக அப்படி தான் ஹேண்டில் பண்ணாங்க நம்ம பார்க்குறோம். பட் வந்து அவங்க இந்த விஷயத்தோட அந்த இம்பார்ட்டன்ஸ்க்காக, ஏன்னா வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் 33% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் முழுக்க இஸ்லாமியர்களை தான் டார்கெட் செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஜெண்டர் பேஸ்டு ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, பெண்களை குறிப்பிட்டு நீக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக முன் வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யங் டெத் நிறைய பதிவாயிருக்கு. எப்படி யங்ஸ்டர்ஸ் அதிகமாக டெத் ஆனாங்க? ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் இறந்தவர்களாக பார்க்கப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே குறைஞ்ச வயசில் இறந்துருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான விஷயங்கள்லாம் அவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க. இதே அக்யூசேஷன் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு. நம்ம கடந்த காலத்தில் வந்து இந்து ஆங்கில செய்தித்தாளில் லாஸ்ட் மந்த் கூட நம்ம ஒரு விஷயத்தை போட்டுருவோம். இந்து ஆங்கில செய்தித்தாள் அதை பற்றி ஒரு கிளியராக டேட்டா கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்டா பற்றி கூட அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், இதை தான் அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இப்போ சப்ஜெக்ட் வருவோமே. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எதுக்காக மைக்ரோ அப்சர்வரை வெஸ்ட் பெங்காலுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காட்டமான கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கு வந்து என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டிக்கு வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால தான் இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸை நாங்கள் போட வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது, நீங்கள் வந்து கிளியராக விளக்கம் கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான நோட்டீஸை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இன்றைய தினம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதில் என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க ஏற்கனவே சொல்றாங்க எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் ஏற்கனவே 52 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. அது ஒரு ப்ராசஸ். திரும்ப அப்ஜெக்ஷன் பீரியட்ல அவங்கள வராங்களா இல்லைங்கிற செகண்டரி, அது ஒரு ப்ராசஸ். அது இல்லாமல் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற நபர்களையும் நீக்குவதற்கான வேலைகளும் ஒரு பக்கம் துரிதமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, வாக்காளர்கள் மட்டுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, வாக்காளருடைய அப்பா, வாக்காளருடைய தாத்தா, அவங்களோட பேர் கரெக்டாக இருக்கா, அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுறாங்க. இவங்களோட நோக்கம் என்ன இருக்குன்னா, ப்ரொசீஜர்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணி நபர்களை வந்து பட்டியலேருந்து விளக்குறதா அவங்க நோக்கமாக இருக்குது. அதிகமான நபர்களை சேர்ப்பது இவங்க நோக்கமாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி நீக்கப்பட்ட நபர்களுக்கு நீப்பதற்கான காரணத்தை கிளியராக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க தரப்பு நியாயத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. இது அடிப்படையில் ஜனநாயக விதிமுறையை மீறக்கூடிய செயலாக இருக்குது. ஸோ வந்து நீதிமன்றம் அவர்கள் ஜனநாயக உரிமையை மீட்டு தாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்றைய தினம் ஒரு ஆளும் முதல்வர் ஒரு பெண்மணியாக வந்து அங்கே நின்று ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை, நீதி போராட்டத்தை நடத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டைமென்ஷன் நோக்கி வெஸ்ட் பெங்காலுடைய இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அங்கே எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு, அதுவும் என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாக்குச்சாவடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் செக்டர்ஸாக இருக்கணும், பொது கட்டடமாக இருக்கணும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக ரெசிடென்ஷியல் பில்டிங்லாம் வாக்குச்சாவடி அமைக்கிறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி அவுட் சோர்சிங் அடிப்படையில் பிஎல்ஓஸ் நியமிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். ரொம்ப சீரியஸான விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கு, நம்ம பார்த்துருப்போம். அதாவது அங்கே எப்படி இருக்குன்னா, மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி, மற்ற ஸ்டேட்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எதிர்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலங்களில் பாஜக ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. அது என்ன பேட்டர்ன் தெரியுமா? அதாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆளுநர் மூலமாக ஒரு பேரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. ஆளுநர் ஒரு சூப்பர் சிஎம்மாக வச்சுக்கிட்டு ஒரு ஆளும் அரசுக்கு நிர்வாக ரீதியாக பல இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து எங்கெங்க நடக்குது நமக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸுக்கும் நடந்திருக்கு கடந்த காலத்தில். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வந்து அவர் ஆளுநராக வெஸ்ட் பெங்கால் இருக்கும்போது எந்த அளவுக்கு மம்தாக்கு குடைச்சல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். பட் இப்போ அந்த கொஞ்சம் சாஃப்ட் ஆயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எப்பவுமே பாஜக ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு மாநிலத்தை நம்மளால் கைப்பற்றவே முடியல அப்படின்னா மட்டும்தான் அங்கே வந்து ஒரு ஆளுநர் மூலமாக ஒரு பேரல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல கொடுத்து ரன் பண்ணுறாங்க. அது மாநிலத்தை கைப்பற்ற முடியாத சுச்சுவேஷனில். பட் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அங்கே டைரெக்டாக எலெக்ஷன் கமிஷனர் மூலமாக ஒரு அரசியல் செய்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும்
மாநில தலைமை தேர்தல் ஆணையர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு பேரல் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ச்சி குற்றச்சாட்டாகவே வச்சுட்டு இருக்காங்க. பல பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். எதுக்காக இது அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பாலிடிக்ஸ். ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் இதை பற்றி. இந்தியாவிலேயே யூபிக்கு அடுத்து 400க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் கொண்டது யூபி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு. அதுக்கடுத்து 294 சட்டமன்ற தொகுதியை கொண்டது தான் வெஸ்ட் பெங்கால். மகாராஷ்டிரா கூட சீனியர். மகாராஷ்டிரா கூட 280 நினைக்கிறேன். பட் இது வந்து வெஸ்ட் பெங்கால் கொஞ்சம் சீனியர், 294. அப்படி இருக்கும் பொழுது அந்த வெஸ்ட் பெங்காலோடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2016, அதாவது சென்ட்ரலில் மோடி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நடக்கக்கூடிய 2016 சட்டமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா நம்பர் 6ஓ 7ஓ அந்த மாதிரி 10க்கும் குறைவான அது ஒற்றை இலக்கத்தில் எம்எல்ஏ சீட்ஸை கைப்பற்றாங்க. அன்னைக்கு அதே மாதிரி 200+ வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றாங்க. எதிர்க்கட்சியாக சிபிஎம் உட்காராங்க. 77 எம்எல்ஏவோட சிபிஎம் உட்காராங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து 5 வருஷத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் அப்படியே என்ன நடக்குதுன்னா, ஆளும் அரசாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் தான். அதாவது அந்த 200க்கு மேலே அதை தக்க வச்சுக்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்த 77 எம்எல்ஏ சீட்ஸ் கையில் வச்சிருந்த சிபிஎம் கிட்டது அது அப்படியே பாஜக ஷிஃப்ட் ஆகுது. பாஜக வச்சிருந்த நம்பர், அதாவது சிங்கிள் டிஜிட்ல வந்து அது அப்படியே சிபிஎம் ஷிஃப்ட் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து எதிர்க்கட்சியே இல்லை அப்படின்ற மாதிரி. எதிர்க்கட்சிங்கிறது ஒரு 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 இடதுசாரி சித்தாந்தம் கொண்ட எதிர்க்கட்சிங்கிறது இல்லாமல் போயிட்டு ஒரு மதவாத தன்மை கொண்ட ஒரு கட்சியை அங்கே எதிர்க்கட்சியாக மாறிடுச்சு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு டைமென்ஷன். ஸோ இப்போ அதனால தான் இப்போ இங்கே எப்படி ப்ளே பண்ணுறேன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இன்னும் ஃபாஸ்ட்டாக கரெக்டாக கிளியராக பின் பாயிண்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா அழகாக ஆளுங்கட்சியை மாறிடலாம் அப்படிங்கிறத ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எஸ்ஐஆரில் இஸ்லாமியில் டார்கெட் பண்ணணும். இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம வாக்கே அளிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லலை. ஏற்கனவே வெஸ்ட் பெங்காலுடைய பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த சுவேந்த அதிகாரி அவர்களே சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து பெரும்பான்மை சிறுபான்மை பேசாதீங்க, அந்த பாலிட்டிக்ஸ் இங்கே ஒத்து வர மாட்டாங்குது. ஏன்னா இங்கே இஸ்லாமியில் வாக்களிச்சா மட்டும் தான் ஒரு மாநிலத்தில் பர்டிகுலர் பார்ட்டி ஆளுங்கட்சியை மாற முடியும். ஸோ வந்து இங்கே வந்து அந்த 80-20 பாலிட்டிக்ஸ் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க அதை தான் பேச போகிறாங்க. பட் என்னன்னா, வாக்களிக்க மறுக்கக்கூடிய நபர்களை வாக்காளர்கள் அற்ற நபரெலாம் மாற்றணும். அந்த வாக்களிக்கூடிய உரிமைகள் அற்ற நபரை மாற்றுறதுக்கான அந்த ஆக்டிவிட்டி தான் இதில் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி என்ன அழகாக சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பே யார் வெற்றி பெறக்கூடிய விஷயத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் இந்த எஸ்ஐ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக அங்கே சொல்கிறாங்க. வாக்காளர்களை பிரிச்சது கிளியராக பாஜக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுக்கான எஸ்ஐஆரில் அவங்களோட பேர் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம். வாக்களிக்க மறுப்பவர்களுக்கு அவங்க பேர் வந்து உறுதித்தன்மை அற்றதாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ அப்படி தான் அந்த விஷயத்தை வந்து இவங்க இதில் கிளியராக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பின்பாயிண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, குறிப்பாக வந்து வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த அளவுக்கு பாஜக கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க. பல வகையில் அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தா அவங்களுக்கு பெரிய அளவில் ஐடியாலஜிஸ்க்கெல்லாம் கிடையாது. அதாவது இப்போ டிஎம்கே மாதிரியோ இல்லை இடதுசாரிகள் சிபிஎம் சிபிஐ போன்ற பார்ட்டி மாதிரியோ அவங்க வந்து பாஜகவோட அந்தளவுக்கு வந்து அந்த கொள்கை வித்தியாசத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா டிஎம்கே கூட கடந்த காலத்தில் கூட்டணிலாம் வச்சிருக்காங்க. தேர்தல் அரசியல் வேறு, கொள்கை அரசியல் வேறு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் கலைஞர் காமிச்சார் நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலும் கூட சிபிஎம் சிபிஐ இந்த பார்ட்டிஸ் மட்டும் தான் வந்து பாஜக கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகள். ஆனால் இவங்க வந்து கொள்கை ரீதியாக பெரிய அளவில் கொள்கையில் முன்னிறுத்த மாட்டாங்க. ஒரு ஆர்ஜேடி வாரம் வச்சுக்கலாமே, ஆர்ஜேடி வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க. ஆனால் பாஜக கடுமையாக எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ். அதே மாதிரி தான் இவங்களோட பாலிடிக்ஸும். ஸோ வந்து இப்போ இவங்க என்ன, இந்த பாலிடிக்ஸை ஒரு ஐடியாலஜி இல்லாமல் நிர்வாக ரீதியாக மட்டும் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும் நாட்களில் எதை நோக்கி நகரப்போகுது? இது வந்து நிர்வாக ரீதியாக மட்டுமா, நாளைக்கு இவங்களும் அந்த ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்களா? அதாவது ஒரு மதவாத சக்தியை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு நகர போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். குறிப்பாக மம்தா பானர்ஜியுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் லீகலாக எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியும் ஃபைட் பண்ணுறாங்க. உண்மையிலே எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கான அந்த கைட்லைன்ஸை சுப்ரீம் கோர்ட் உருவாக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் திரிணாமுல் காங்கிரஸ் போட்ட எஃபர்ட் தான். ஆரம்பத்துலேருந்து டே 1லேருந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. அந்த எஃபர்ட்ஸின் அடிப்படையில் தான் ஒரு கைட்லைன்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அது ஒரு பக்கம். லீகலாக ஃபைட் பண்ணுறதை கிளியராக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பொலிட்டிக்கலாக இன்னொரு இடத்த நகராங்க. அது ரொம்ப முக்கியமான நகர்வு. அது என்ன அப்படின்னா, ஞானேஷ்குமார் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும். இம்பீச்மெண்ட் மோஷன் அவருக்கு எதிராக கொண்டு வந்து அவரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும், அவரோட பதவியை பறிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்மொழிகிறாங்க. இந்த ஒரு நகர்வுக்காக நான் இந்திய கூட்டணியோட இணைஞ்சு நான் பயணிக்கிறேன், அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து இனிஷியேட் பண்ணி ஆகணும். அதை வந்து செய்யணும் அப்படின்னா சாத்தியமானு பார்த்தா சாத்தியம் இல்லை தான். ஏன்னா வந்து மக்களவையிலும் சரி மாநிலவையிலும் சரி ரெண்டுத்துலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி ஆப்போசிட் பார்ட்டிக்கு இல்லை அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, அப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரது மூலமாக அது சக்ஸஸ் ஆகுதோ தோல்வி அடையாது ரெண்டாவது. ஆனால் எங்களோட நிலைப்பாட்டை நம்ம தெரியப்படுத்துற மாதிரி இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு அதாவது
ஒரு வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படுறாங்க. அதுக்கான காரணத்தை, அதுக்கான நியாயத்தை அவங்களுக்கு சொல்வதற்கான அந்த வாய்ப்பையே வழங்காம அந்த அளவுக்கு ஒரு அரகண்டோட மென்டாலிட்டியோட எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது. அந்த எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் செயல்படுவார்னா அவர் ஒரு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியை நாங்கள் செஞ்சோம். பார்லிமெண்ட்ல அப்படி ஒரு நடவடிக்கை நாங்கள் பதிவு செஞ்சோம் அப்படிங்கிறத இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில் பதிவாகட்டும். அப்படி ஒரு விஷயத்தை பின்னாடி வரக்கூடிய மாணவர்களாக அதை படிக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து கன்வே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கிளியர் கட்டாக ரொம்ப ஒரு பெரிய நகரம் நோக்கி நகர்றாங்க. அது வரவேற்கத்தக்க ஒரு நகரம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து அந்த அளவுக்கு இது எதை நோக்கி நகர போகுது, வரும் நாட்களில் இந்த விஷயத்தெல்லாம் எப்படி ஷார்ப்பன் ஆக போகுது, இந்த விஷயத்தில் எப்படி யாருக்கு ப்ளஸ் மைனஸ் இருக்க போகுது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பல வழக்குகள் இது பற்றி வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டு வந்து பல நேரங்களையும் எலெக்ஷன் கமிஷன் சில குட்டு வச்சுட்டே இருக்காங்க, சில இடத்துல சில முக்கியமான உத்தரவு போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அது அவ்வளவும் பல இடங்களில் மீறப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பேரில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை காரணமாக காமிச்சு அதுலேருந்து அழகாக இவங்க வந்து அதை நான் நீக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை அமல்படுத்துறதுங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட நோக்கம் இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகளோட நோக்கத்தை அமல்படுத்துறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் ஜஸ்ட் வேர்டை மட்டும் நான் பார்ப்பேன், இந்த பேர் அங்கே இருக்கலையா அவ்வளோதான், நீக்கிறேன் அவ்வளோதான். ஆனால் அது எதுக்காக சொன்னாங்க, அதோட நோக்கம் என்ன, அந்த சம்மந்தப்பட்ட பேருக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன, அந்த மாதிரியான காரியங்களை தேடி பார்க்குற அந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் தான் வந்து இன்றைக்கி இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு டைம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. ஸோ வந்து அடுத்த கட்டமாக அந்த சப்ஜெக்ட்ஸ் எதை நோக்கி நகரப்போகுது, எலெக்ஷன் கமிஷன் என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க, என்ன அந்த மைக்ரோ அப்சர்வர் மூலமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவங்க கொடுக்க போகிறாங்க. அடுத்த கட்டமாக இது எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் நம்ம கவனித்து பார்க்கணும். ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் வந்து தமிழ்நாட்டிலேயே போயிட்டுருக்கு. ஏற்கனவே 90 லட்சம் பேர் நீக்கப்பட்டவங்க சப்ஜெக்ட் வேறு, அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க நபர்களில் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் மீது அவங்களோட இந்த தகவல்களில் முரண்பாடு இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ தான் தோன்றி வார்த்தைங்கிறது அதிகபட்சமான வார்த்தையாக இருந்தாலும் கூட ஒரு சுப்பீரியர் பவர் எலெக்ஷன் கமிஷன் கிடச்சிருச்சு, அந்த பவர் அவங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போக்கு போயிட்டுருக்கு. பட் அவங்கள செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சிஸ்டம் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட் அதை கரெக்டாக சரி செய்ய வராங்களா அப்படிங்கிறத வரும் நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கட்டம் இந்த விவகாரத்தினுடைய நகர்வு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மிக்க நன்றி.